ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு ரொம்ப நாள் வரணுன்ற ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேற்ற தான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? முறுக்கு சாப்பிடுவோம். எங்கே வந்திருக்குன்னு சொன்னால் தான் தெரியும். அக்கடைச்சூடு. ஓ ஓகே. பண்டாரா பார்க் இது எங்கே இருக்குன்னா ஏலகிரி ஹில்ஸில் இருக்குது. ஸோ ஏலகிரி ஹில்ஸ் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சின்னதாக ஒரு ட்ரிப்பு, 1 டே ட்ரிப்பா. இப்போ ஒன்றும் பெரிய பிளான்லாம் இல்லை, ஓன் வெஹிக்கிளில் கூட வரலாம், ட்ரெயினில் வந்தோம். ஏன் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஏலகிரி எப்படி சுற்றி பார்க்கலான்றதான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து ஜோலாப்பூர் தானே, டோலக்பூர் வந்தோம். அதுக்கு 115 rupees காஸ்ட் ஆச்சு. அங்கேருந்து ஒரு கேப் வச்சு கேப்ல வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து சுற்றி பார்க்கவும் பஸ் இருக்கு. பட் நாங்கள் இன்னைக்கு எப்படி போகலான்னு இருக்கோம், எல்லாமே பஸ்லேயே சுற்றி பார்க்கலாம். ஏன்னா எல்லா டைமும் ஓன் வெஹிக்கிள் வந்து போர் அடிச்சிச்சு. ஸோ இந்த டைம் இப்படி சுற்றி பார்க்கலாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ பக்கத்தில் நாங்கள் வில்லா எடுத்திருக்கோம், விஜய் வில்லா. நல்லதா இளைய தளபதி விஜய் வில்லா இல்லை, நார்மல் ஏலகிரியில் இருக்க ஒரு விஜய் வில்லா. ஸோ இந்த நாள் எப்படி போகுதுன்னு முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்கிறான், நான் நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்குற மாதிரி குத்துறதுக்கு அப்புறம் ஒரு சாங் பண்ணுவேன். என்ன சாங்கடா? அன்பே சிவம் படத்தில் என்ன பாட்டது? யார் சிவம். அந்த நாய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுது. அந்த நாய் சாப்பிடலன்னா நீ இந்த பிஸ்கட்டை நீ தான் சாப்பிடணும். என்னையா வவ்வுக்குது? இது வவ்வு. இதுக்கு முன்னாடி பண்ணிச்சே அது லவ். இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு. என்ன தெரியுமா, ஆக்டிவிட்டிஸ் உள்ள போகிறோம். ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு செம்மையாக இன்னைக்கு அப்படியே இதே இடத்துல என் தம்பிக்கு, இவன் தான் என் தம்பி கண்ணா, இவனுக்காக ஒரு பொண்ணு பார்க்க திருவோம். இதை பற்றி ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டோம், ஏதாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கல்யாணம் நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. தெரியல. 1800 ஒரு டிக்கெட்டா? இந்த பார்க் பேர் பண்டாரம். என்ன பார்க்கா? பண்டாரா பார்க். இவன் எந்த காலேஜ் பெருசா தெரியுமா? காலேஜ் பேர் சொன்னா காரி துப்புவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜ் படிச்சுட்டு பண்டாரா பார்க்கு. என்ன பார்க்கு? பண்டாரா. என்ன சொல்லுது, இவனை பற்றி நிறைய சொல்லணும்னு தோணுது. ஆனால் வீடியோவில் சொல்லிட்டா தப்பாயிடுமேனு இருக்குது. வீடியோ கட் பண்ணிட்டு இவனை அசிங்கமாக கேட்கணும். அசிங்கமா ஏன் கேட்குற? அடி அவனை போட்டுக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆனால் இந்த கோழி கருங்காலி கோழியாம்பா கேட்டுங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு கோழியை எந்த நாட்டிலையும் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஆமாம், இது ரேர் பீஸ். எந்த கண்ட்ரியில் கிடைக்குது? மேட் இன் இந்தியா. மத்திய பிரதேசத்தில் தான் இது உற்பத்தி பண்ணி அனுப்புறாங்க. மோடி எம்பி அவர்தான். பிளாக் ஸ்கின் அண்ட் ஃப்ளஷ். என்னது ப்ளஸ்? பாத்ரூம் அதானே கோழி கட்டு போட்டு கடகாந்த். இது மாதிரி நிறைய கோழி இருக்குது. பட் இந்த கோழி என்ன பண்ணுறது, டேஞ்சரஸ். பார்த்தாவே இரிட்டேட்டிங்காக வருது, பயங்கரமாக வருது. பார்த்தாவே சின்ன வயசுல ஒரு ஞாபகம். கோழிக்கறி 2 கிலோ உட்காந்து தனியாக சாப்பிடுவான். கோழியை பார்த்தா போயிடுவான். ஆனால் நிறைய விபத்தியெல்லாம் அடிப்பாங்க. வீட்டில் வாங்கி போடலான்னு. முயலுக்கு ஃபீடிங் பண்ண போகிறேன். இது என்ன முயல்? இது ஜாக்கி சான்ல பார்த்துருக்கீங்க. நாம தேடி வந்த முயலை நெருங்கிட்டோன்னு என் மனசுக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது அங்கிள். என்ன
என்ன விதமான ஜென்மங்கள்டா இதெல்லாம்? சேனல்ல பார்த்துட்டு ஜாயின் செய்ய வரும். இந்த பாய் சுதா நான் பாய் தான். இந்த முயல் ரத்தம் தானே முடி வளரும், தாடி வளரும். ஆமாடா, இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. நீ இந்த மாதிரி முடி ஆயிடுச்சுல, இந்த மாதிரி முடி வளரணும்னு முயல் கழிச்சு அத்தனை ரத்தம் அந்த ரத்தத்துக்கு 1/2 கிலோ தேய்ச்சினா தாடி மீசை எல்லாம் வரும். தாடி வந்துடும். தாடி மீசை வளர்த்துக்கலாம் இல்லை வளரல. அது ஃபஸ்ட்டு வந்து சேவல் மந்திரங்கள் பார்த்தோம், பரம்புக்கு. இது வந்து முயல் மந்திரங்கள் முயல் கூட எப்படி சண்டை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சிப்பி சிப்பி நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல குட்டி ரேபிட் பாருங்க, செம்ம அழகாக இருக்குது. ஏலகிரி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸ் வாங்க. பாருங்க எப்படி இருக்கிறான் பாருங்க, நல்ல இருக்கிறான். எனக்கும் முயல்லாம் வாங்கி வளர்க்கணும் ஆசை, வீட்டில் ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும் முயல் மட்டும். ரேபிட் வேர் ரேபிட். என்னடா கோச்சிங் நிற்கிறியாடா தம்பி? கோச்சிங்கிறான். ஏய் ஏய் வா, கண்ணு கண்ணு கண்ணடிப்பா ப்ரோ. என்ன ப்ரோ அது? உடும்பா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. அரிய வகை டைனோசர். ஒரு வருஷம் ஒரு போஸ்டில் பார்த்துனா டேஞ்சராக தான் உனக்கு பேர் வந்து கெமிலியன். கெமலியண்ணா, உனக்கு வாயில் வரதெல்லாம் இதெல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்க. டிமோன் டிமோன் பூம்பா பார்த்துருக்கீங்களா? டிமோன் டிமோன் டிமோனா? டிமோன் பூம்பா இது எப்படி நிற்கலாம்? எப்படி நிற்கும்? எப்படி அப்படியே நிற்கும்? டிமோன் என்னடா இவ்வளோ பெரிய கோழி? என்ன பாரு, பான் கோழி. மான் கோழியா? ஆஸ்டேஜ். ஆஸ்டேஜ் நெருப்பு கோழி. நெருப்புடா அது. ஃபயர் டிராகன். செல்லப்பில்ல இங்கே வா, உனக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. இவங்க நல்லா பார்த்துங்க, அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. மூஞ்ச மட்டும் கிட்ட பாருங்களேன். ஆண்டா மூஞ்சி இது. ஏய் இதெல்லாம் பாருங்க. ரகட் பாய், ரகட் பாய்னா நாய்க்கு நாய்க்கு சண்டை. அவ்வளோதான் வளர்ச்சி. இது என்ன மாடு? ஜெர்சி. ஜெர்சியா? ஜெர்சி எல்லாம் இல்லை, இது இதெல்லாம் கடையில். இதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு 2 மாடு இருந்துச்சு. அது வந்தாலே அப்படியே பரபரப்பு, தெரியுமா? தெரியாது, ஏன்னா நீ சின்ன பையன். ஒரே அப்புறம் நிறைய கிடைக்கும். ஃபீடிங் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது. இங்கே என்னோட தலையில் கூடு கட்டிருக்க மாதிரி தலையில் வந்து உட்காருது எல்லாமே. வெறுங்கை வச்சுனா பாய் பண்ணுகிற இது
ஏன்டி பயப்படுற? கையை கடிச்சதுன்னா போய் தை பல்ல பத்தி அவ்வளோ பெருசா பொழுது வந்து செம்மையாக போச்சு. 300 ரூபா டிக்கெட்டு அது இல்லாமல் பேர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ஃபீட் பண்ணது தான் வேற லெவலு. இன்னொன்னா தெரியுமா, இது எல்லாம் கூடுன்னு நினச்சிட்டு இது மேலே வந்து உட்காந்துருங்க எல்லாமே. இங்கே வந்து பேர்ட்ஸு, கோழி வகைகள், ஆப்ஸு, நாயெல்லாம் வேற லெவலில் அதெல்லாம் பார்க்காத நாய். சிக்ஸு அஸ்கியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அதை விட குட்டி குட்டி டாங்கெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஏலகிரிக்கு ஒரு நாள் ட்ரிப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு நாங்கள் வந்துட்டு போவோம். 300 ரூபா டிக்கெட் எடுத்தாலே போதும். ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களோட தனிப்பட்ட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். லைஃப்பில் ரீசெண்டான உண்மையாக மனுஷங்க உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இளைஞர்கள்லாம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நன்றியோடு நம்ம வந்து பார்த்தா பாருன்னா ஒரு நன்றியோடு இருக்கும். அதனால தான் பிக்சர் ரொம்ப பிடிக்கும். மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பெல் பட்டன் பாய்.